ஹாய் மக்களே, நீங்க இந்த வீடியோல பாக்குறது ஈரான் 10 தொடக்கம் 11 அணுகுண்டுகளை தயாரிக்கிற அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஈரான் அதாவது ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. அதுக்கும் 2 ஏவுகணை தாக்குதல். இந்த தாக்குதல் பற்றிய விவரங்களை இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது உங்கள் டோக் வித் நலீஃப். இது உங்கள் நலீஃப். ஈரான் ஒரே அடியா 10 தொடக்கம் 11 அணுகுண்டுகளை தயாரிப்பது அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக சர்வதேச அணுசக்தி ஆராய்ச்சியின் தலைவர் ரஃபேல் குரேஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இவர் என்ன சொல்ல வாரா, ஈரான் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிடக்கு. இந்த யுரேனியத்தால 40 கிட்டத்தட்ட 35 தொடக்கம் 40 கிலோகிராம் உள்ள எடை கொண்ட 10 தொடக்கம் 11 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என அவர் கவலை தெரிவிச்சிருக்காரு. இது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையும் என்ன செய்திருக்கு, இதை உறுதிப்படுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஈரான் தற்பொழுது 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்படுவது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அதே போல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் ஈரான் மீது போர் தொடுக்க முதன்மை காரணமாக இருந்தது என்று குறிப்பிடலாம். உண்மையிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் 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 சொல்வது என்னவென்றால், இந்த சமாதான பேச்சு உடன்படிக்கை வார்த்தை வரக்குள்ள இந்த ஈரான் இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் தேவையில்ல, அதை எங்கட நாட்டிட்ட ஒப்படைங்க என்று குறிப்பிடுறது தான் காரணம். 60% என்பது சும்மா லேசி மாசி விடயம் இல்லை. ஒரு நாட்டிட ஒரு 5% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்பட்டா அது அனல் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக அதை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். 20% ஒரு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்பட்டா அது மருத்துவத்துக்காக மற்றும் ஆராய்ச்சி செய்வதற்காக அதனை பயன்படுத்துவாங்க. ஆனா ஈரான் காணப்படுது 60% யுரேனியம் காணப்படுகிறது. இந்த 60% யுரேனியத்தால தற்பொழுது 10 தொடக்கம் 11 வரை இந்த அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலை 90% மாறிச்சுன்னா உலகிலே நம்பர் 1 அணுகுண்டு தயாரிக்கிற நாடுகள்ல ஈரான் பெயர் முன்னிலை பட்டியல வரும் என்ற சந்தேகம் என்ற பயத்தின் பெயர்ல தான் அமெரிக்கா தற்பொழுதும் இந்த சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைக்கு முழுமையாக ஒப்புக்கொள்ளாம இருக்கு. உங்கள்கிட்ட அணு ஆயுதம் தேவையில்லை, நீங்க அணு ஆயுதத்தை வச்சிருக்க கூடாது. அணு ஆயுதத்தை உருவாக்குற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உங்கள்ட்ட தேவையில்லை. இன்றும் இந்த நிலையிலும் நேற்றும் சண்டை பிடிப்பது அமெரிக்கா ஈரானோட இதுதான் காரணம். கிட்டத்தட்ட இதை எப்படி சொல்றாங்கன்னா, 0 தொடக்கம் 20 புள்ளி பெறக்கூடிய ஒரு மாணவர் இருந்தால் அவரை 90 புள்ளி பெறுவது கஷ்டம். ஆனா ஒரு மாணவன் 60 தொடக்கம் 70 புள்ளி பெற்றார்னா குயிக்கா 90 புள்ளி கொண்டு போகலாம். அதுதான் இந்த சர்வதேச அணு ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவரும் குறிப்பிடுறாரு. ஈரான் மிக வேகமாக என்ன செய்ய போதோ 90% அணு ஆயுதத்தை, அதாவது 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மூலம் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை பெறக்கூடும் என்று ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. உலக நாடுகள் இதனை எட்டி பார்த்து கொண்டிருக்கு. ஈரானோட இன்றும் வடகொரியா மற்றும் சீன நாடுகள் முன்னிலையே அவரோட தொடர்புல இருப்பது இந்த போருக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கு என்பது நான் குறிப்பிடணும். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கப்பல் மீது ஈரான் 2 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அல் ஜசீரா ஊடகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. எப்படின்னா, ஈரான் கட்டளையை மறுத்து ஈரான் கடற்கரைக்கு வர பார்த்த அமெரிக்க கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கு அல் ஜசீரா ஊடகம் என்ன செஞ்சிருக்கு, ஆதாரத்தோட வெளியிட்டிருக்கு. ஆனா இதனை மறுத்து அடுத்த கடமை சென்டகமால அமெரிக்காவோட சென்டகம் இருக்குன்னு அந்த சென்டகமால ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல, எங்கட கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படவே இல்லை, இது சும்மா பொய்யான வதந்தி என்று அமெரிக்கா சென்டகமால அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வாறு கதை தெரியுமா? இந்த வடிவெல்ல ஒரு கதை இருக்கு. கிணம் இங்க தான் நாங்க தோண்டினோம், ஆனா கிணத்தை இப்ப காணல. இரவுல தோண்டின கிணம் காலையில காணாம போச்சு என்ற கதையாக வைத்து இந்த தாக்குதல் சம்பவம். உண்மையிலே இந்த தாக்குதல் இந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதியில ஒரு பரபரப்பான பேசு பொருளாக மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏதாவது வீடியோ காணொளிகள் வெளியிடப்படுகிறதா இதனை உறுதிப்படுத்த என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல ஈரானிய ஹோர்முஸ் நீரிணை பகுதியில இப்ப பல மாத காலங்களாக தடுத்து வைக்கப்பட்டு தன் நாட்டுக்கு செல்லாத இருக்கும் கப்பல்களை அமெரிக்கா தனது பலத்தை கொண்டு என்ன செய்ய போதாம், அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் விட போதாம், ஃப்ரீயாக சேவையாக செய்ய போதாம். ஏன்னா தன் நாடுகளுக்கு தேவையான எரிபொருட்களை கொண்டு போற பல கப்பல்கள் இந்த ஈரானிய ஹோர்முஸ் நீரிணையில தடுக்க வைக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு போறதுக்காக நாங்க உதவிகளை செய்யறோம் என்று இன்னொரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த கப்பல்கள் இந்த நீரிணையில இருந்து மீண்டு செல்கிறதா. ஏண்டா ஈரான் கட்டுப்பாட்டுல இருக்கிறது, எந்த நேரம்னால ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முடியுமான ஒரு சூழ்நிலையில ஈரான் இருக்கிறதால இது சாத்தியமான முடிவாகும் என்பதுல கொஞ்சம் ஐயத்தோட தான் இருக்கு. மேலும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை மீண்டும் மீண்டும் தோல்வியை நோக்கி செல்லுது. இதற்கு முதலாவது காரணம் என்னன்னா, இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு தாங்க என்று அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறதுதான் இதற்கு காரணியாக அமைஞ்சிருக்கு.